ஸ்ரீஜாவும் தினேஷும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்கள பிரிச்சு வைக்கிறதால 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுமா? அவங்களோட வாழ்க்கையை மனசுல வச்சுதான் நான் இதை சொல்றேன். ஸ்ரீஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கம்மா. ஆமா சிஸ்டர். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்காக எதுவுமே கேட்டதே இல்லை. இப்ப முதல் தடவையா கேட்கிறேன். எனக்காக ஸ்ரீஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கம்மா. உன் விருப்பப்படியே பண்ணு சூர்யா. எனக்கு நீதான்ப்பா முக்கியம். மாப்ள, மாமா, ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா. இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்குது. மாப்ள, நீ இன்னொரு உதவியும் பண்ணணும் மாப்ள. என்ன மாமா? சிஸ்டர்ட்ட பேசி இப்ப நீ சமாதானப்படுத்தின, அதே மாதிரி தினேஷ் கிட்டையும் பேசி அவனை சமாதானப்படுத்தணும் மாப்ள. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் மாப்ள. ஏற்கனவே நான் தினேஷை சமாதானப்படுத்திட்டு தான் அம்மாவையே பார்க்க வந்தேன். அப்படியாடா மாப்ள? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சரி மாமா, நான் வரேன். அப்பாடா, மாப்ள எப்படியும் ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை காப்பாத்திடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு? அம்மா கிட்ட தினேஷ் கிட்ட பேசிட்டேன். அவங்க 2 பேருமே ஸ்ரீஜாவை மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லதான். ஆனா ஸ்ரீஜா எங்க இருக்கான்னு தெரியணுமே. இருங்க, நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி தாத்தா கிட்ட பேசுறேன். அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி தாத்தா, நான் அப்புறம் கால் பண்றேன். என்னாச்சு மாரி? ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா அங்க வரலன்னு தாத்தா சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, வா போய் தேடி பார்க்கலாம். வா வா. பெத்த தாயையும் குழந்தையையும் பிரிக்கிறது மகா பாவம். இனிமேலும் நீ அந்த தப்ப செய்யாத. எங்க போனானே தெரியலையே ஹஸ்பண்ட் சார். தெரியல மாரி. மாரி, ஒண்ணு பண்ணலாம். நீ அந்த பக்கம் பாரு, நான் இங்க பாக்குறேன். சரியா? சரி, பாத்து போய் பாரு. வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அக்கறையில தான் குழந்தைய பெத்தவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
விஷம் கலந்த பாயாசத்தை மாரிக்கு கொடுக்க போறாங்க. மாரியும் மாரி வயித்துல இருக்க குழந்தையும் கதம் கதம். மாரி, குழந்தைங்களுக்கு ஆரத்தி எடுக்கதான் நாங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்கோம். உன்கிட்டதான் குழந்தையே இல்லையே, நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கொஞ்சம் தள்ளி நில்லு. குழந்தைய பிரிஞ்சு அந்த வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு தாயா சொல்ற, தயவு செஞ்சு இந்த குழந்தைய அதோட அம்மாவோட சேர்த்து வச்சிரு. நீ என் கூட பிறக்கலனாலும் நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலனாலும் ஒரு தாய் வளர்ப்புல வளர்ந்த ஆள் ஆயிருக்கும். வேற ஒருத்தர் மூலமா உண்மை வெளியே தெரிய வரும்போது அதனால உனக்கு பாதிப்பு அதிகமா தான் இருக்கும். சமயபுரம் மாரியம்மா, எங்க மாரிய நல்லபடியா வச்சுக்கோ. நான் பண்ண தப்புக்கு நான் சாகிறது தான் ஒரே வழி. மாரியா அக்கான்னு சொல்ல கூட நான் தகுதி இல்லாதவளா ஆயிட்டேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே தடவை அக்கான கூப்பிட்டுக்கிறேன். அது கேட்கதான் நீங்க இல்ல. நான் செத்தா கூட எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஸ்ரீஜா, மாரி மாரி என் கையை விட. மாரி மாரி நான் சாகணும். மாரி சொல்றது கேளு ஸ்ரீஜா. இல்ல மாரி, நீ என் கையை விட. மாரி நான் சாகணும். மாரி விடு. இல்ல மாரி விடு. மாரி மாரி விடு. சொன்னா கேட்க மாட்டியா? வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாரி, நான் சாகணும். நீ என்ன தடுக்காத. என் கையை விடு. மாரி விடு சொல்றல. என்ன பாக்குற? எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு தப்பாதான் முடிவெடுப்பியா? எதுக்காக நீ சாவணும்னு முடிவெடுத்த? நான் இனிமே எதுக்காக வாழணும்? பொறப்பு எப்படி தானா அமைஞ்சதோ அதே மாதிரி இறப்பும் தானா அமையணும். நாம அத தேடி போக கூடாது. குழந்தை விஷயத்துல நீ எடுத்த முடிவு தப்புன்னா இப்போ நீ எடுத்த முடிவு அதை விட பெரிய தப்பு. கெட்ட வழியில வாழ்றதுக்காக அவ்வளோ தூரம் போராடணும். உனக்கு நல்ல வழியில வாழ்றதுக்கு போராடணும்னு தோணல. நான் உன்னை தைரியமான பொண்ணு, பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்கேன். ஆனா நீ இவ்ளோ கோழையா இருக்க. ஆமா, நீ இப்போ எதுக்காக சாகணும்னு முடிவெடுத்த? அத்தை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, தினேஷ் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாருன்னா இதுக்கு சாவுதான் தீர்வுனா நான் இது வரைக்கும்
எத்தனை தடவை செத்திருக்கணும் தெரியுமா? என் கழுத்துல தாலி கட்டின கையோட ஹஸ்பண்ட் சார் என்ன ஊர்ல விட்டுட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு நான் உன்ன மாதிரி கோழையா முடிவு எடுத்திருந்தேன்னா நான் செத்திருக்கணும். இந்த வீட்டுக்கு வந்த என்ன தாரா அத்தை வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சாங்களே, அன்னைக்கே நான் செத்திருக்கணும். என்ன வீட்டை விட்டு விரட்ட அவங்க என்னென்ன பண்ணாங்க அது உனக்கும் தெரியுமே. நீயும் அவங்க கூட தானே இருந்த. அவ்வளோ ஏன் என்ன வீட்டை விட்டு விரட்ட ஹஸ்பண்ட் சாருக்கு 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்லயே தங்க வச்சாங்களே, என் வாழ்க்கை போச்சேன்னு அன்னைக்கே நான் செத்திருக்கணும். செத்தனா? உன்ன மாதிரி கோழையா முடிவெடுத்து செத்தனா? இத்தனையும் தாங்கிக்கிட்டு போராடி நான் வாழ்ந்து காட்டலையா? நான் ஜெயிச்சு காட்டலையா? இல்ல ஹஸ்பண்ட் சாரோட சந்தோஷமா தான் வாழலையா? கட்டின புருஷனுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ துரோகம் பண்ணவன்னு இந்த ஊரு என்ன சொல்லுமே. இந்த ஊரோட பேச்சும் ஏச்சையும் கேட்டுக்கிட்டு குடும்பத்தோட வெறுப்பையும் தாங்கிக்கிட்டு என்னால வாழ முடியாது மாறி. நான் சாகணும். ஸ்ரீஜா நில்லு. ஊரோட பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பயந்துகிட்டு இருந்தா நம்ம வாழவே முடியாது. நாம நமக்காக வாழணும். ஊருக்காக இல்ல, உறவுக்காக இல்ல. எத்தனையோ தடவை நம்ம ஊரும் உறவும் ராசி இல்லாதவன்னு கிண்டலும் கேலியும் பண்ணி ஊரை விட்டு என்ன ஒதுக்கி வச்சாங்க. ஏன் நீ கூட என்ன அப்படி பேசிருக்கியே? நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு உன்ன மாதிரி கோழையா முடிவு பண்ணிருந்தேன்னா ஒவ்வொரு தடவையும் செத்துருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் என்ன நம்புங்கிற நம்பிக்கையில போராடின. இன்னைக்கு என் நம்பிக்கை வீண் போகல. நம்ம ஊர் மக்களும் என்ன புரிஞ்சுக்கிற நேரம் வந்துச்சு. அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஊர் மக்களாலையும் உறவுகளாலையும் நான் ராசி இல்லாதவன்னு ஒதுக்கப்பட்டேனோ அதே ஊர்க்காரங்க மாலை மரியாதையோட என்ன வரவேற்கலையா? நீ பாக்கலையா? இதே நான் உன்ன மாதிரி கோழத்தனமா அவசரப்பட்டு முடிவு எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். ஏன்னா பொறுமைக்கு என்னைக்கும் அழிவில்ல. இங்க பாரு ஸ்ரீஜா, என்னைக்கும் ஒரு போராளியா இரு, கோழையா இருக்காத. ஏன்னா போராளி இறந்தாலும் அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான். ஆனா கோழை உயிரோட இருந்தாலும் அவ செத்ததுக்கு சமம். என் தங்கச்சி நீ என்ன மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதை விட்டுட்டு கோழையா சாகணும்னு சொல்ற? நீ வாழ்ந்துட்டு இருக்கணும். நீ வாழ பிறந்தவ. நீ நல்லா வாழணும். உன் பேச்ச கேட்க கூடாது. உனக்கு போட்டியா நான் வாழணும்னு பொறாமையிலேயே என் வாழ்க்கைய நான் அழிச்சுக்கிட்ட மாறி. என்ன மன்னிச்சிரு மாறி, மன்னிச்சிரு. அழாத. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அழற? உன் வாழ்க்கை ஒன்னும் முடிஞ்சு போகல. உன் அக்கா, நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன்.
ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா வீட்டுக்கு போலாம். இது பாரு ஸ்ரீஜா, தப்பு பண்றது மனித இயல்புதான். அது பிரச்சனை கிடையாது. தப்ப உணர்ந்து திருந்தறது தான் முக்கியம். நீ உன் தப்ப உணர்ந்து திருந்திட்ட. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாறி, அது வந்து இது நாள் வரைக்கும் தான் நீ என் பேச்ச கேட்கல. இனிமேலாவது என் பேச்ச கேளு ஸ்ரீஜா. வா வீட்டுக்கு போலாம். வாங்குறேன்ல. இன்னும் கோவமா தான் இருக்குது. இந்தாங்க. என்னாச்சு ஸ்ரீஜா? ஏன் இங்கே நின்னுட்ட? வா. இல்ல மாறி, நான் வரல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இது உன் வீடு, உன்னோட புருஷன் வீடு. மனசுல எதையும் நினைச்சுக்காம உள்ள வா. இத பாரு, இந்த வீட்ல எனக்கும் ஹாசினி அக்காக்கும் என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கும் இருக்கு. அப்புறம் எதுக்காக தயங்குற? உள்ள வா ஸ்ரீஜா. யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சாரும் மாமாவும் தினேஷ் கிட்ட பேசிட்டாங்க. அதனால நீ தயங்காம உள்ள வா. வா உள்ள வா. வா வா. இனிமே புது வாழ்க்கைய தொடங்க போற. அதனால வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. கவலைப்படாத. 10 மாச ஏமாற்றம் ஒரே நாள்ல எப்படி சரியாகும்? நாளாக நாளாக எல்லாம் சரியாயிரும். நீ வா. வருத்தப்படாம வா.
உட்கார். இரு, வந்துடுறேன். இந்தா சாப்பிடு. ம்ஹும். வேண்டாம் மாறி எனக்கு. ஏன் வேண்டாம்? பசிக்கும்ல, சாப்பிடு. எனக்கு பசிக்கல மாறி. அப்படி ஒரு வயித்த அந்த கடவுள் இன்னும் யாருக்கும் கொடுக்கல. எல்லா உயிரினங்களுக்கும் பசி பொதுவானது. நீ பசி பொறுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல அம்மா சாப்பாடு போட லேட் ஆனா என் கைய புடிச்சு கடிச்சு வைப்ப. அதுக்கு பயந்துகிட்டு அம்மா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே உனக்கு தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிருவாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்காக அழற? அக்கானா யார் தெரியுமா? இன்னொரு அம்மா.